ஆதரவு ரொம்ப காட்டணும். ஆதரவு காட்டினா திமிரு வச்சுக்கோ. ஏன்னா இல்ல சில ஜனங்கள் அல்லாஹ் கஃபூர் ரஹீம், அல்லாஹ் கஃபூர் ரஹீமா இருக்கிறான். என்ன அவனுடைய பாவத்துக்கு அவனுடைய மன்னிப்புக்கு முன்ன பாவம் என்ன? அல்லாஹ் கஃபூர் ரஹீம், அல்லாஹ் ராசிக்கு ரஹீம். इसके ஷைக் இஸ்மே ஹாதியினுடைய மதஹப் ஹிதாயத்துக்குள்ள ஹிதாயத்துக்குள்ள நசீஹத்துகள் தான் அவங்களுடைய வாயால் வெளியாகும். சமயத்துல மாரிஃபா பயான் செய்யறாங்க, அவங்களுடைய ஜதுபு நிலை. அங்கே நாம போகக்கூடாது. இரண்டாவது, சில முரீதுகள்ல ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. தக்பீர் படித்தானே ஆகும். ஆகும். வாழ்வு நசீஹத்தை இந்த பிள்ளைகள் தாலிம்ல கேட்டுக்கிறாங்க. சொர்க்கவாதி நரகவாதிங்கிறது எங்க இருக்கு? அல்லாஹ்வுடைய இல்முல. துனியாவுல கொண்டாந்து விட்டு தான் ஒரு மனுஷனை நரகவாதின்னு அல்லாஹு தஆலா விளங்குறான்னு சொன்னா நம்ம ஈமான் போயிடும். ஈமான் புடுக்கப்பட்டு நரகவாதி யார் நரகவாதின்னு முந்தி அல்லாஹ்வுக்கு தெரியும், யார் சொர்க்கவாதி அல்லாஹ்வுக்கு முந்தியே தெரியும். என்ன அசல்ல இருக்கு அவனுடைய ஆதி இல்முல. எப்படி அல்லாஹ் பூர்வீகமானவனோ அவனுடைய இல்மு பூர்வீகமானது அந்த இல்முல இருக்கு. இந்த ஹதீசுகளை இந்த பிள்ளைகள் தாலிமுல பயான்ல கேட்டுக்கிறாங்க. அந்த ஷேக்குடைய பயான் நாம என்னத்துக்கு கையகால ஆட்டணும்? நாமே அழுகணும். நம்ம அழுகையினால என்ன ஆக போகுது? நம்ம அழுகிறதுனால மன்னிக்க போறான். அவன் முடிவு செய்தானே அந்தபடி ஆக போகுது. இது பேர் குதிரத்துவாதம் சொல்லு. அது அதுக்கு ஒண்ணு மேற்படியானோட சேர்த்துக்கணும். நீ என்ன செய்யணும் பாருங்க. ஷைத்தானும் பாவ செய்யும், அல்லாஹ் மாறு செய்யும். லானத்துக்கு காரணம் என்னாச்சு? மன்னிப்பு தேவை. தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்ள இல்லை, ஒப்புக்கொண்டு அல்லா இடத்துல மன்னிப்பு தேவை. அல்லா மேல ஈமான் விட்டானா? ஷைத்தான் அல்லா பேர் ஈமான் விட இல்லை. யாபகத்தில் எந்த அளவுக்கு அவன் அல்லாவை விளங்கி இருந்தான் அறிஞ்சிருந்தான்னு கேட்டீங்க, நாம தான் தோத்துட்டு. ஃபக்ருஜ் ஃபஇன்ன அலைக லானதி இலா யௌமித்தீன். லானத் செஞ்சு துரத்தி விட்டாங்க. துரத்தி லானத்தை செஞ்சு சபிச்ச உடனே, சபிச்சதுக்கு பிறகு ரப்பி அன்சிர்னி இலா யௌமி யுபாஸூன். யா அல்லாஹ், கியாம நாளையில மக்களை எழுப்புற காலம் வரைக்கும் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, ஆயுள நீடிச்சு கூடாது. என்ன சொல்லி கேட்டா? கூப்பிட்டான் அல்லாஹ்வை ரப்பின்னு கூப்பிட்டா அல்லாஹ்வை. இல்லங்க, லானத் ஆயிடுச்சே, இன்னுமே நான் துவா கேட்ட கபூல் செய்வானாங்கிற மாயூசி வரல அவனுக்கு. இது ஆரிஃபின்கள் எழுதுறாங்க சுலூக் மஸ்லாவை. நீ எங்கே உட்கார்ந்து இருக்கிற இடுப்பு உடைஞ்சு போய் ஏன் பேச்சையுமா அல்லாஹ் கேட்பான், நான் கேட்டதையுமா அல்லாஹ் கொடுப்பான்னு நீ நினைக்கிற? பகிரங்கமா லானத்து செஞ்சுட்டான் அல்லாஹ் தஆலா ஷைத்தானுக்கு. சபிச்சு விட்டானுங்க அவனை. என் சமூகத்தோடு போயிடும் துரத்து விட்டானே. அதற்கு பிறகு துவா கேட்கிறாங்க, ரப்பி அன்சிர்னி இலா யௌமி யுபாஸ். என்னுடைய ரப்பே, என்ன லானத்து செஞ்சுட்டேன், என் துவா உன்னை கபூல் செஞ்சுட்டேன், கியாம நாள் வரைக்கும் எனக்கு அவகாசம் கொடுத்து. அல்லாஹு தஆலா நீ கேட்ட அளவு கொடுக்கிறாப்புல இல்லை. இன்னக மினல் முன்தரி இலா யௌமில் வக்தில் மாலூம். ஒரு குறிப்பிட்ட கால வரையறை வரை உனக்கு அவகாசம் கொடுத்துட்டு உன் கோரிக்கை நிராகரிக்கல, துவா கபூல் செஞ்சு. பாருங்க, மாயூசி வரக்கூடாதுன்னு சொல்ல. லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் விஷயம். அவன் எவ்வளவு அல்லாஹ் அறிஞ்சிருந்தா இந்த துவா கேட்டுப்பான் லானத்துக்கு பிறகு. இப்ப நம்ம கை தூக்கும் போதே செய்வாங்க, நீ கேட்டதுமா கொடுக்க போறான் அல்லாஹ். ஓ மூஞ்சிக்கு நீ செஞ்ச அமலுக்கு, நீ செஞ்ச அக்கிரமத்துக்கும் ஓன் துவாவுமா கபூலா செய்யும். அவன் இடுப்பை எப்படி ஒதுக்கிறான் பாருங்க. நமக்கு
பெரிய பாவம் இருக்குன்னா அல்லாவுடைய ரஹமத்துல நற்றுதல் கெட்டு போறத திரும்ப, அல்லாவுடைய ரஹமத்துல நற்றுதல் கெட்டு போறது திரும்ப. நீ லட்சம் பாவம் செஞ்சிருந்தாலும் சட்ட அல்லாவை ரப்பின்னு கூப்பிடு, லானத்துக்கு பிறகு அவன் கூப்பிடுறான். நீ பாவியா இருக்கிற, பாசிக்கா இருக்கிற, பாஜிக்கா இருக்கிற, ரப்பின்னு கூப்பிடுற. சரி, துவா கேட்டு இவ்வளவு சலுகை பெற்ற உடனே திருப்பி சொன்னது என்ன தெரியுங்களா? மார்கட்டி பபி இஸ்ஸத்திக லஅஉதியன்னஹும் அஜ்மஈன். உன்னுடைய இஸ்ஸத்தின் பேர்ல, கண்ணியத்தின் பேர்ல சத்தியமா எல்லாரையும் வழிகெடுப்பேன் சொல்லிவிட்டு அவனே என்ன சொல்லிக்கிட்டான்? இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன். ஆனால் உன்னுடைய முஹ்லிஸான அடியார்களை தவிரன்ட்டான். இஹ்லாஸ் உடையவர்கிட்ட சிக்கி சென்றாதுட்டாங்க. ஒரு ஆணை எப்படி ஓதுறீங்க? என்ன ஓதுறீங்க? சத்தியம் செஞ்சு வழிகெடுப்பேன்னு சொன்ன அதே சைத்தான் அல்லாஹ் இடத்துல திருப்பி என்ன சொல்றாங்க? எல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன். உன் அடியார்கள் இஹ்லாஸ் உடையவர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் பேர்ல என் பாச்சா படிக்க, அவர்கள் வழிகெடுக்க என்னால முடியாதுன்றாங்க. அப்ப ஷைத்தானால வழிகெடுக்க முடியாத ஒரு மகாமுக்கு நீங்க வரணும்னா அது என்ன மகாம்? இஹ்லாஸ். மகாம் இஹ்லாஸ். எங்க பார்த்தாலும் இஹ்லாஸ் சத்தம் தான் ஜாஸ்தியா இருக்கும். ரொம்ப சத்தம். இஹ்லாஸை கடைப்பிடிங்க, இஹ்லாஸை கடைப்பிடிங்க சொல்லும்போது இஹ்லாஸ் இருக்காது. இஹ்லாஸை கடைப்பிடிங்க, இஹ்லாஸை கடைப்பிடிங்க. என்ன இஹ்லாஸ்னா என்னன்னு தெரியாது. இஹ்லாஸ் இஹ்லாஸ் சொல்லுங்க. நப்சு ஷைத்தானுக்கு ஒரு தனி ஆதிக்கம் இருக்கு, அவர்களுக்கு ஒரு தனி சக்தி இருக்கு. தூண்டு செல்லும் போது எப்படி தனி சக்தி இருக்கு? பின்ன அவன் வழி எடுப்பான். எப்படி அவன் மார்க்கெட்டி பேசிட்டான் நல்லா. ஏன்னா அவன் தௌஹீது காமிலாக, அதனால மார்க்கெட்டி பேசிட்டான். அவன் சம்பூர்ணமா அல்லாஹ் அடையல, அதனால நான் வழி எடுப்பேன்னு சொல்லிட்டான். அவன் அப்படி சொன்னான். உன் அடியார்கள் இஹ்லாசுடையவர்களை தவிர, இஹ்லாசுடையவர்களை என்னால வழிகெடுக்க முடியாது. அப்ப நீங்க இஹ்லாஸ் உண்டாக்கும். ஹக் தஆலாவுக்கு ஜவாப் கால ஃபல் ஹக்கு வல் ஹக்கு, கால ஃபல் ஹக்கு வல் ஹக்கு. அல்லாஹ் ஹக்கே தான் சொல்றது பழக்கம். இப்போ ஹக்கு தான் சொல்றோம் கிட்ட. லஅல்ல அன்ன ஜஹன்னம மின்க வ மிம்மன் தபியக அஜ்மஈன். ஒன்னையும் ஒன்னை துயரக்கூடியவர்களையும் நரகத்தில் போடுவாங்க. இந்த இடையில முன்னால கேட்ட வாய்ஸ் வச்சுப்பாங்க. இடையில கழட்டிக்கிட்டீங்க, தப்பிச்சுக்கிட்டு. அதான் கொஞ்ச நாளைக்கு அவங்க கூட கை கோத்துக்கிட்டதுனால அல்லாஹுக்கால விட்டுறது இல்லைங்க. அமையும் சமயம் அவன் பேச்சு நீங்க கேட்டதுனால அல்லாஹ் சுத்தமா உங்களை வெறுத்து விட்டுறது. மறுபடி அவன்கிட்ட அறுத்துக்கிட்டு வந்துடுறீங்களான்னு தான் அல்லா பார்க்கணும். என்ன அவனை விரோதிச்சுக்கிட்டு வந்துடணும் அல்லா பார்க்கணும். வந்துட்டு அல்லா அடைச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு அவனை இலாவ ஆக்கிக்கிட்டான். முற்றிலும் அவனை தெய்வம் ஆக்கிக்கிட்டு அவனுக்கே சரணாகதியா போனான். அந்த ஆயத்தினுடைய வயது, அந்த ஆயத்துல எச்சரிக்கை. தப்பிடிக்கிறதுனால நம்மள அல்ல அப்படி ஒப்படைக்கல. அவன்கிட்ட ஒரு அமைய சமயம் ஒப்படைச்சாலும் மறுபடியும் நம்ம அழுது கெஞ்சி துவா கேட்டு யாரெல்லாம் அவனை விட்டு விடுதலை குடுன்னு அல்லா குடுன்னு கேட்டு காப்பாத்திக்கிட்டு தப்பிச்சுட்டு வர்றோம். அவன் என்ன செய்ய முடியும்? அவனா என்ன செய்ய? இல்ல பழியெல்லாம் அவன் பேர்ல போட்டா எப்படி? அவன் தான் இஹ்லாஸ் உடையவர்களை தவிரன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க இஹ்லாஸை கடைபிடிக்கணும். அது யாரே இஹ்லாஸ் எப்ப வரும்? முரீது முன்தஹியா போய் முரீதுடைய ஆக உச்சகட்டம் இஹ்லாஸ்.
முரீதுடைய உச்சகட்டத்தில் இஹ்லாஸ், ஆரம்ப நிலையில் இஹ்லாஸ், கலப்படம் இருக்கத்தான் உச்சகட்டத்துக்கு போகும். அதே மாதிரி ரியா, அது உச்சகட்டத்துக்கு போகாத வரைக்கும் போவாது. அப்ப துர்குணங்கள்ல, கைவிட வேண்டிய கெட்ட குணங்கள்ல ஹசத், ரியா, உஜுபு, ஷஹவத், கலபு, ஹுப்பு துன்யா இதெல்லாம் இருக்கா இல்லைங்களா? முஹல்லிகாத்து முன்ஜியாத் இருக்கு. அதுல இதெல்லாம், இதுல ஆக கடைசியில முரீத விட்டு போகக்கூடியது ரியா, பிறர் மெச்ச செயல்படுவது. ஆக கடைசியில முரீதுக்கு நசீபாகக்கூடிய நற்குணம் இஹ்லாஸ், கலப்பற்ற தூய எண்ணம். அந்த கலப்பற்ற தூய எண்ணம் வரும் பொழுது ஷைத்தான் பக்கத்துல வரும். யஹ்யாவுல ஒரு கதை எழுதுவான், அதை நீங்க பார்த்திருக்கனா கேள்விப்பட்ட. ஒரு ஆபிது தொழுதுகிட்டு இருந்தான், ஷைத்தான் ஒரு புசருக்கு வேஷம் போட்டான். நாம எல்லாம் போட்டுக்கல, போட்டான், போட்டு போனான். போய் சொன்னா, இந்த மாதிரி வணக்கம் லட்சம் பேர் வணங்கிட்டு இருக்கலாம், இதுல என்ன முஜாஹிதா இருக்கு? இந்த ஜனங்க அங்கே ஒரு மரத்தை தெய்வமா வச்சுக்கிட்டு வணங்கிட்டு இருக்கிறாங்க, மரத்தை தெய்வமா வச்சுக்கிட்டு வணங்குறாங்க. அதை தடுக்கிறதுக்கு யோகியது இல்லை. தெரியுது, உன் ஹாலுக்கு நீ தொழுதுட்டு இருந்தா ஆயிரக்கணக்கான பேர் சீருக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆம்பளை சிங்கமா இருந்தா அதை தடுங்க. ரோஷத்தை கிளப்பி முறுக்கி விட்டான். உடனே அந்த ஆபீஸ் ஒரு கோடாலிக்கு தோல்ல போட்டு கிளம்பிட்டான். நான் ஹயாத்தா இருக்க அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வச்சு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், விடுறதில்லை. இன்னைக்கு அங்கே போட்ட வேஷத்தை கலைச்சுக்கிட்டு இங்க வேற ஒரு வேஷத்துல கொடுக்குவாங்க. சொன்னா எங்கே இவ்வளவு வேகமா நல்ல விதமா தொழுது வணங்கிட்டு இருந்தீங்க, இது என்னத்துக்கு? எங்கே பரபரப்பு என்ன? நவுறு இப்ப குறுக்க நிக்கா, இல்லைன்னா முந்தி ஒண்ணு வெட்டி விடுவேன். என்ன இவ்வளவு கோவம், என்ன விஷயம் சொல்லுங்க. மரத்தை இலாவா வச்சு வணங்கிட்டு இருக்கிறாங்களாம், அதை பார்த்துட்டு நான் உயிரோடு இருக்காவும், வெட்டி வீழ்த்த போறேன் இன்னைக்கு. அப்ப அவன் சொன்னா, என்ன நீங்க தொழுது நீங்க நேர் வழியில போய் சொர்க்க போற வழியை பாருங்க, இதெல்லாம் முடிஞ்ச காரியமா? நபிமார்கள் ஷிர்க் நின்றுச்சா? அவுலியாக்கள் சொல்லி நின்றுச்சா? கியாமத் நாள் வரைக்கும் அது நிக்க போதா? சொல்றதுல ஹக்காய்ப்பு. நீங்க இந்த மரத்தை வெட்டினதுனால ஷிர்க் நின்று போயிடுமா? வேற ஒரு மரத்தை வணங்கிட்டு போறான். என்ன அழகா சொன்னா பாருங்க. அதனால போங்க, நீங்க போய் நல்ல விதமா தொழுதுகிட்டு போங்க. அவருக்கு வந்துச்சு கை சேர்த்து, அப்படி கோடாலி கீழே போட்டுக்கிட்டு இறங்கி கோதாவில் இறங்கி குஸ்தி கொடுத்து கீழே மல்லாத்து நெஞ்சில் ஏறிட்டேன். நெஞ்சில் ஏறி கோடாலி எடுத்து பொழந்து போடுறவன், நான் ஷிர்க் ஒழிக்க போற, நீ குறுக்க நிக்கிறியாண்டா இருக்க. அவன் சொன்னா, என்ன விட்டுருங்க, இன்னுமே உங்க பாதையில குறுக்க நிக்க மாட்டேன். விட்டுட்டாரு, போனாரு, மரத்தை வெட்டி வீழ்த்துட்டு வந்து மறுநாளைக்கு தொழுதுட்டார். மறுபடியும் அந்த புசருக்கு விஷயத்தை என்ன இந்த மாதிரி தொழுது வணங்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? ஷிர்க் ஒழிக்கணும் இல்லை, நபிமார்கள்லாம் வந்தது அதுக்கு தானே. இது என்ன தன் நப்சு வரைக்கும் பார்த்துக்கிட்டு போறது, பிற மக்களையும் காப்பாற்றணும் இல்லை, அப்படி இப்படின்னு ஆளை ரேக்கி விட்டான். மறுநாளைக்கு தூக்கினார் கூட. போறதுக்குள்ளால நடுத்தரில் வேற ஒரு ரூபத்துல எப்படி இந்த வேஷம் என்ன எதுன்னா, நீ யாரா பேர கேட்கறதுக்கு? ஷிர்க் ஒழிக்க போறேன், நான் மரத்தை வச்சுட்டு வணங்குறாங்களாம், அல்லாஹ்வுக்கு இணையா சமமாக்கி விட்டு. ஒரு கேவல மரம் அல்லாஹ்வுக்கு சமமாகுமா? டாஸ்பிஷன். அதுக்கு அவன் சொன்னா, இதெல்லாம் நீங்க ஒழிச்சு நிக்க போதுங்களா? நீங்க போய் பேசாம தொழுதுகிட்டு இருங்க. ஒவ்வொரு நாளைக்கும் உங்க தலைவாணிக்கு கீழே 5 தீனார் தங்க காசு வச்சிருக்கேன். ராத்திரில தூங்கும் போது உங்க தலைவாணி கீழே 5 தீனார் தங்க காசு வச்சிருக்கேன். நீங்களும் சாப்பிட்டு பட்டிய பசியம் நடக்கிற இப்ப 1000 ஏழையை கவனிக்கலாம், மக்களுக்கு உபகாரம் செய்யலாம். அந்த மாதிரி நற்காரியங்களை பார்த்துக்கிட்டு போங்க. இதெல்லாம் உங்களால முடிஞ்ச காரியமா? இந்த 5 தீனார் செய்தியை சொன்னோன்னு விளங்குச்சுங்க. அவருக்கு கொஞ்சம் யோசனை வந்துருச்சு. ஆமா, வாஸ்தவம் தானே, நேற்று அந்த மரத்தை வெட்டித்தாலும் மறுபடியும் வேற ஒரு மரத்தை வணங்குறோம். எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம இபாதத்தை எடுத்துக்கிட்டு இவனுக்காக மாரடிக்கிறது? அது கடக்கு போ, நீங்க சொல்றபடி நேரம் 5 தீனார் இருந்தா நாமளும் திட்டு தர்மம் செஞ்சுட்டு கிடக்கலான்னு திரும்பி போயிட்டான். அன்னைக்கு ராத்திரி கொண்டாந்து 5 தீனார் வச்சுக்கிட்டான் தலைமாடிக்கு. காலையில் எடுத்தாரு, கொஞ்சம் சாப்பிட்டாரு, பாக்கி ஏழைகளை கொடுத்தாரு, ரொம்ப சந்தோஷம் போச்சு. மறுநாளைக்கு தலைவாணி கீழே பார்த்தா தீனார் இருந்து. அடுத்த நாளைக்கு தீனார் இல்லைங்க, மறுபடியும் கோடாலி தூக்கி போட்டா கிளம்பிட்டான். ஜோஷ் ஆச்சா போச்சா, மறுபடியும் அவன் கொடுக்க வந்தான். என்னத்துக்கு நான் தான் சொன்னேன்,
அயோக்கிய பழையில நீ சொன்னா என்ன, இன்னும் ஒரு மறுநாள் சொன்ன மறுநாள் ஏமாத்தினேன், இந்த நம்மையாச்சுன்னா கொள்ள அடிப்பேன், நீ இதே இந்த இடத்துல அந்த மாதிரி திருப்பி விட்டா மறுநாளுக்கு ஒரு நாள் உன் பேச்சை நம்ப முடியாது, நான் ஆட்சி பண்ணுவேன். அதெல்லாம் உங்களால முடியாதுன்னு அவங்க வீராப்பு பேச ஆரம்பிச்சோம். நீ யாவது மரத்தை விட்டாவது மூஞ்சி கிஞ்சி ஆளை பார்த்துக்கிறியா, அவங்க இறக்காரமா பேசணும்னு, என்னடா அவன் இப்படி பேசுறான்னு கோடாலி தூக்கி எறிஞ்சிட்டு கையை கலந்தாருங்களே, இவரை தள்ளி விட்டு அவன் நெஞ்சு யாரு மேபடியா எடுத்து கோடாலி எடுத்து என்ன சொல்ற இப்போ, நீ தோத்து போயிட்டியா இல்லையான்னு கேட்டான். ஆமா நான் தோத்து போயிட்டேன், நீ ஜெயிச்சுட்டேன். அன்னைக்கு நான் ஜெயிச்சுட்டேன், நீ தோத்து போன, இன்னைக்கு நான் தோத்துதான் போயிட்டேன். போ விட்டேன் ஒண்ணு, மரியாதையை போய் தோடுத்துட்டு வேலையை பார்த்துட்டு போறேன். இப்ப அந்த ஆபிது கேட்டாரு, போறேன் அந்த ரகசியத்தை மட்டும் சொல்லிவிட்டு, அன்னைக்கு நான் ஜெயிச்சுட்டேன், அன்னைக்கு நான் ஜெயிச்சுட்டேன்னு உன்னை மல்லாத்தி, இன்னைக்கு நீ ஜெயிச்சுட்ட, இந்த ரகசியம் விளங்குலையேன்னு சொன்னேன். அதை வேணா உனக்கு சொல்லி கொடுத்துறேன். நீ முதல் நாள் முருகிட்டு கிளம்புன வேகம் இருக்கு, அதுல எந்த விதமான கலப்படம் கிடையாது, தூய எண்ணம், அல்லாவுடைய பொருத்தத்தை தேடணும், ஷிர்க ஒழிக்கணும். அந்த மாதிரி இஹ்லாஸ் உடையவர்கிட்ட என் பாச்சா பலிக்காது, அதனால்தான் நான் தோத்து போயிட்டேன். இப்ப நீ வந்தது 5 தீனார் வைக்கலங்கிற வரப்புல வந்து அந்த கோபத்துல கிளம்பி வந்து இஹ்லாஸுக்கு மாத்தம், அதுதான் நீ மல்லாந்துட்ட, நான் ஜெயிச்சுட்டேன். எகையவர் எழுதுறாங்க. இப்போ உங்கள்கிட்ட என்கிட்ட எவ்வளவு இஹ்லாஸ் இருக்கு பாத்து. முரீது வரும்போதெல்லாம் மூட்டையோட வந்தா தாலிமும் நல்லா வரும். கத்த வந்தா தாலிமு கொஞ்சம் ஜோஷா வரும். ஏன்னா முரீது சந்தோஷப்படுத்தி விட்டா தானே அடுத்த தடவை ஏதாச்சும் வரும் மூட்டை, இல்லைன்னா அடுத்த தடவை வருதையே வரும். இந்த தடவை மூட்டை இஹ்லாஸ், இதுக்கு பேர் இஹ்லாஸ் ஆகியாரு. சொர்க்கத்துக்காக அமல் செஞ்சா இஹ்லாஸ் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. சுவர்க்கத்துக்காக நீ அமல் செஞ்சா கூட இஹ்லாஸ் இல்லை.